ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஐ திங்க் நீங்கள் எந்த யூடியூப் சேனல்லையும் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸில் நீங்கள் வந்து இது வரைக்கும் நான் பாஸ் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக 70க்கு 30+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நான் வந்து பாஸ் மார்க் தான், ஜஸ்ட் பாஸு இல்லை 70க்கு 30 40 அந்த மாதிரிலாம் எடுக்கிறேன். நாங்கள் 70க்கு 50 60 மார்க்குக்கு மேலே எடுக்கணும், 100க்கு 80 மார்க் 90 மார்க்குக்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் இப்போ சொல்ற கொஸ்டின்ஸை படிங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்ல எந்த மாதிரிலாம் கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு மெத்தட்ல படிச்சுட்டு போவோம், இதெல்லாம் அந்த மாதிரி அப்படி இருக்கு, இது இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு படிப்போம். ஸோ அவங்க வேற ஒரு வழியில யோசிச்சு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க, சென்டம் ரிசல்ட்டை கம்மி பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, ஸோ கொஸ்டின் வந்து எந்த மாதிரி இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறது இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயம் கண்டிப்பா எல்லாரும் 70க்கு 60+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதான் என்னோட ஆசை. ஸோ அதுக்கு நீங்க வந்து நான் சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும். ஸோ படிங்க. அண்ட் 11th ஸ்டூடெண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க, இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியா இருக்கும். இப்போ 2019 கொஸ்டின் நீங்க எல்லா கொஸ்டினுமே நம்ம கிட்ட இருக்குது. 2019 நான் தனியாக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் ரெண்டையும் சேர்த்து ஒரு PDF ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் PDF வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் 20 to 25 டேஸ் தான் இருக்குது. நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்ப்பீங்க. ஸோ அதனால கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நம்ம சொன்னதுலேருந்து எதெல்லாம் வந்திருக்குது, ஸோ இதுலேருந்து எதெல்லாம் நீங்கள் படிக்கணும், இந்த வருஷம் இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்லேருந்து இந்த வருஷம் எந்தெந்த கொஸ்டின்லாம் வரும், ஸோ அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மார்ச் 2019 ஆரம்பிப்போம். ஏன்னா அப்போ தான் புக்கு மாறினதுக்கப்புறம் நடந்த முதல் பப்ளிக் எக்ஸாம். ஸோ மார்ச் 2019. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்குன்னு எல்லாமே ஒரே வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு பார்ட் 2 மார்க்கில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. முறையான பிழைகளில் ஏதேனும் 2 பிழைகள் பற்றி விளக்குக. Write any 2 systematic errors, explain them. Very important question. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் முறையான பிழைகள். ஸோ எனக்கு பக்கத்துல இருந்து பார்க்கவும் கொஞ்சம் எப்படி சொல்றது, பக்கத்துல இருந்து பார்க்க எனக்கு கொஞ்சம் வந்து சரியா ரொம்ப பெருசா தெரியும், ஒரு மாதிரி ரீட் பண்ண கஷ்டமா இருக்கு. பட் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ நான் சொல்றதை கவனமா கேளுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது எரிபொருள் என்றால் என்ன, 2 எடுத்துக்காட்டு தருங்க. இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்காத கொஸ்டின் அந்த வருஷம், பட் கேட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து நிறைய ஹாஃப் இயர்லி அந்த மாதிரி குவார்டர்லி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பட் பப்ளிக் எக்ஸாம்ல அவ்வளவா கேட்கறது இல்லை. ஸோ பட் பாத்துக்கோங்க. இயக்கத்திற்கான நியூட்டனின் 2ஆம் விதியை கூறுக. ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது இப்போ வரையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது வந்து பாருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 19வது கொஸ்டின் பாருங்க. ஒரு சம் கேட்டிருக்காங்க, அது பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. 10 மீட்டர் வளைவு ஆரம் கொண்ட வட்ட வடிவு சாலையில் செல்லும் கார் 50 மீட்டர்/-1 திசை வேகத்தில் வளைகிறது. அக்காரில் உள்ளே அமர்ந்திருக்கும் 60 கிலோகிராம் நிறையுடைய மனிதர் உணரும் மைய விலக்கு விசையை காண்க. A car taken turn with the velocity 50 meter/second on circular road of radius of கொஞ்சம் எனக்கு கிளியரா தெரியல. So curvature 10 meter. Calculate the centrifugal force experienced by a person mass 60 kilogram inside the car. Very important ஆன ஒரு சம். ஸோ ஈவன் இருந்து நிறைய ஹாஃப்லி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பட் இந்த தடவை இது பப்ளிக் எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ல கூட இது கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்தது குறைந்த நீளம் கொண்ட காற்றினால் கட்டப்பட்ட கலனில் சுழற்றுவதை விட அதிக நீளம் கொண்ட கயிற்றினால் கட்டப்பட்ட கல்லை சுழற்றுவது கடினம் ஏன்? ஒரு ரீசனபிள் கொஸ்டின். எப்பவுமே பிசிக்ஸ்ல சொல்லியிருக்கேன், ஒன்று கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்தவரை ரீசனபிள் கொஸ்டின் இல்லை ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்டோஃபன் போல்ட்மன் விதி. இது நான் சொல்ல இந்த கொஸ்டின் தான். ஸ்டீஃபன் போல்ட்மன் லா அண்ட் ரைட் இட் எக்ஸ்பிரஷன். அதோட கோவையும் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. 2 மார்க்லேயே பாருங்க. மேக்ஸிமம் லா மட்டும் தான் 2 மார்க்ல கேட்பாங்க. பட் அந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம்ங்கிறனால டஃபாவே கொஸ்டின் இருந்தது. ஸோ பாருங்க, அதோட எக்ஸ்பிரஷனே சேர்த்து 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க இது. ஸோ அடுத்தது பிரவுனியன் இயக்கத்தை பாதிக்கும் காரணிகள். இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிரவுனியன் மோஷன். அதுவும் நான் சொன்னது தான். அடுத்தது சோல்ஜர்ஸ் ஆர் நாட் அலௌடு டு மார்ச் ஆன் எ பிரிட்ஜ் டியூ ரீசன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பார்த்துக்கோங்க. பாலத்தின் மீது ராணுவ வீரர்கள். அது அடுத்தது சோப்பு கரைசலில் பரப்பு இழுவிசை. இந்த சம் வந்து பார்த்துக்கோங்க. சர்ஃபேஸ் டென்ஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு சம் வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த வருஷமே கண்டிப்பா கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் நான் 2019 கேட்டிருக்காங்க 2 மார்க்ல. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் 2019. நீங்க நினைக்கலாம் பப்ளிக் எக்ஸாம் வந்து மார்ச்ல நடக்கும் இல்ல ஏப்ரல்ல நடக்கும், சம்மந்தமே இல்லாம என்ன ஜூன்ல நடக்குது அப்படின்னு கேட்கலாம்.
உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்னா இப்போ மார்ச், இப்போ உங்களுக்கு நடக்கிறதுல மார்ச், பட் இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குது. நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, சான்சஸ் இருக்குது. அப்படி ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரியர் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த அரியர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மாதிரி ஜூனில் ஒன்று நடக்கும், இல்லை ஜூலையில், செப்டம்பர், ஆகஸ்ட் அது 2ல் ஒன்று நடக்கும். மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 3 பப்ளிக் எக்ஸாம் நடக்கும். அரியர், அதுக்கடுத்து ஒரு அரியர் நடக்கும். அதில் ஜூனில் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ அதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ E = mc² என்ற சமன்பாட்டின் பரிமாண முறையில் சரிபார்க்கவும். செக் த ஃபாலோவிங் ஈக்குவேஷன் பை டைமென்ஷனல் மெத்தட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது பார்த்துக்கோங்க. வெக்டார் அளவு மற்றும் ஸ்கேலார் அளவு வேறுபடுத்திக்க. மேலும் அதுக்கான எக்ஸாம்பிள் உதாரணமும் கேட்டிருக்காங்க. லாமியின் தேற்றம் கண்டிப்பாக இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையத்தினை வரையறுக்கவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அதுவும் அந்த பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அரியர்ல பாருங்க, அரியர் எக்ஸாம் கம்பேர் அதை 2019 மார்ச் கம்பேர் பண்ணலாம். அரியர் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும், ஏன்னா அந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ நல்ல அரியர் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக கொடுத்தாங்க. ஸோ அடுத்தது இந்த எலக்ட்ரான் வட்ட பகுதியில் இது பார்த்துங்க, அது இல்லாட்டி கூட வேணாம், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கிடையாது. ரெனால்டியன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ரெனால்டியன் அது வந்து பார்த்துக்கோங்க, ரெனால்டு நம்பர். அடுத்து தன்வெப்ப ஏற்பு திறன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. சராசரி இருமடி மூலம் வேகம் வரையறுக்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடு, அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்ட்டிகல் எக்ஸனி SHM, துகள் ஒன்று சீரிசை இயக்கம், அது வந்து பார்த்துக்கோங்க. இந்த சம்மு வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துங்க சம்மு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2020 மார்ச் 2020 கேட்டது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சம்மு தான் கேட்டிருக்காங்க. செக் த கரெக்ஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன் 1/2 mv² = mgh யூசிங் டைமென்ஷனல் அனாலிசிஸ். பரிமாண பகுப்பாய்வு முறைப்படி இது வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சரியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சியை வரையறுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த தடவை நான் வச்ச மாடல் எக்ஸாம்ல இது கேட்டிருந்தேன், 2 மார்க்ல கேட்டிருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒவ்வொரு மாதமும் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நடைபெறுவது இல்லை, ஏன்? ஒய் தேர் இஸ் நோ லர்னர் எக்லிப்ஸ் அண்ட் சோலார் எக்லிப்ஸ் எவ்ரி மந்த், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோண உந்த மாறாவது, இதுவும் அந்த தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தேன் உங்களுக்கு, அந்த மாடல் எக்ஸாம் வச்சதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லா ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் லா ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ரெண்டுல எது வேணாலும் கேட்கலாம். ஸோ அடுத்தது மீட்சியெழுப்பு குணகம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அடுத்தது ஒரு வெப்ப இயந்திரம் அதன் சுழற்சி நிகழ்வு, அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன், அது வந்து ரெசிஸ்டியூஷன், அது பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த சைக்கிளிக் கொஸ்டின், அது வந்து பார்த்துங்க சுழல் வச்சு வர கொஸ்டின், இதுவும் இம்பார்ட்டன்ட். ரொம்ப வேகமாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஏன்னா நிறைய பேர் பார்த்து இப்போ நான் வந்து எல்லா வருஷம் இப்போ தான் 2 மார்க்கே வருது, அடுத்து 3 மார்க் சொல்லணும், அடுத்து 5 மார்க் சொல்லணும். நான் ரொம்ப மெதுவாக போனேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் இது இவ்வளவு ஸ்லோவாக சொல்றீங்க, 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஏன் வீடியோவில்? ஸோ அதனால மேக்ஸிமம் நான் 20 மினிட்ஸ்க்குள்ள வீடியோ முடிக்க ட்ரை பண்ணுறேன், பட் எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் ஸ்பீடாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும், நீங்கள் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கவனிங்க அப்பப்போ, ஏன்னா எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா there is no hydrogen in the earth atmosphere, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசனபிள் கொஸ்டின். பாருங்க, புவியின் வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் வாயுவின் நிலையில் ஏன் உள்ளது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வாயு ஒன்றில் ஒளியின் திசை வேகத்தை பாதிக்கும் காரணிகளே இருக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிரைட் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி சவுண்ட் அண்ட் கேஸ், அது வந்து பார்த்துக்கோங்க. தனி ஊசலின் நீளம் அதன் தொடக்க நீளத்திலிருந்து 44%. இந்த சம் வந்து பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் பண்ணி இன்க்ரீஸ் பை 44% ஃப்ரம் ஒரிஜினல் லென்த். சிம்பிள் பெண்டலம் வச்சு ஒரு சம், அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சம்மெல்லாம் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ அடுத்தது அந்த வருஷம் அக்டோபரில் வந்து சொன்ன செப்டம்பர் அக்டோபர் அந்த மந்த்தில் நடக்கும் அரியர் எக்ஸாம். ஸோ அதில் பாருங்க என்னென்ன கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் கிவன் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அடிப்படை அலகுகள் என்றால் என்ன, உதாரணம் தருக கேட்டிருக்காங்க. சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும் துகள் ஒன்றில் நிலை வெக்டார் மற்றும் கோண திசை வேகத்தின் முறையே மற்றும் 2 வெக்டார் மற்றும் 2 i கேப் 4 k கேப் ஆகும். அந்த நேரத்தின் நேர்கோட்டு திசை வேகம் காண்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பனிக்கட்டி மீது நடக்கும்போது நெருக்கமாக அடியெடுத்து வைக்க வேண்டும், ஏன்? ரீசனபிள் கொஸ்டின். when walking on ice one should take short step, why? சுழற்சி ஆரம் என்றால் என்ன? ரேடியஸ் ஆஃப் ஜெட்ரேஷன், அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நியூட்டனின் ஈர்பியல் பொது விதியை கூறுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நியூட்டனோட யூனிவர்சல்லாம், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது டாப்லர் விளைவு, இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். டாப்லர் எஃபெக்ட் வந்து கேட்பாங்கன்னு, ஸோ அதுவும் கேட்டிருக்காங்க. பிவி டயக்ராம், இதுவும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பிவி வரைபடம், ஸோ அதுவும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது சராசரி மோதலிடை தூரத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை? லிஸ்ட் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த மீன் ஃப்ரீ பேத், அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த சம்மு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மெட்டல் கியூப் வச்சு வர சம்மு 0.20 மீட்டர் பக்கத்தை கொண்ட ஒரு உலோக கனசதுரம், அதை வச்சு வர கொஸ்டின், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ
மொத்தம் PDF 14 பக்கம், இப்போ தான் 5 பக்கமே வருதும். ஸோ அதனால தான் நான் ஸ்பீடாக போகிறேன். ஸோ டோன்ட் வரி. மே 2022. ஸோ மே 2022 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இல்லாட்டி நான் இந்த வீடியோவில் வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் மட்டும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். 5 மார்க் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறேன், லென்த்தாக போவோம். ஸோ அதனால் அதை பார்த்துக்கங்க. மே 2022 கேட்டது ரெனால்டியன் கேட்டிருக்காங்க பாருங்க. அகைன் ரெனால்டியன் கேட்டிருக்காங்க. ரெனால்டு நம்பர் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, அரியர் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்துக்கங்க. அடுத்தது சோனார் கருவி, சோனாமீட்டரை பயன்படுத்தி சோனார், அது வந்து பார்த்துக்கங்க, அந்த சம்மு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வியனின் இடப்பெயர்ச்சி விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. அடுத்தது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் பார்த்துக்கோங்க. ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் வரை இருக்கும் பார்த்துக்கோங்க. தனிச்சீரிசை இயக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பார்த்துக்கோங்க. நியூட்டனின் இரண்டாவது விதியை கூறுக. ஸ்டேட் நியூட்டன் செகண்ட்ல பார்த்துக்கோங்க. ஸோ நான் 5 மார்க் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால இந்த வீடியோ நான் 2 மார்க் 3 மார்க் அப்லோட் பண்ணுறேன். பட் இதில் உள்ள 5 மார்க் நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் பாருங்க. அடுத்து கோண உந்த மாறா விதியை கூறுக. ஸ்டேட் கன்வர்சேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் லீனியர் மொமெண்டம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். துகள் ஒன்று எக்ஸச்சு திசையில், a particle moves along the x-axis. இந்த சம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன், ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ மேக்ஸிமம் பார்க்குறதே ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான் பார்க்குறீங்க. நான் எவ்வளோ ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டாலும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் பார்க்குறீங்க. 20 நிமிஷம் வீடியோ போட்டால் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பார்க்குறீங்க. ஸோ அவ்வளோதான் பார்க்குறீங்க. ஸோ அதனால் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், நானுமே ஸ்பீடாக தான் சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து வேறு வழி இல்லை, நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ பார்க்குறது கொஞ்சம் பேர் தான். ஸோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கவனித்து பார்க்குறவங்க, இன்ட்ரெஸ்ட்டோட பார்க்குறவங்க நான் எவ்வளோ வேகமாக சொன்னாலும் அவங்க நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் நான் ஸ்பீடாகவே சொல்கிறேன். ரைட் எனி 2 limitations of dimensional analysis. பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இது பார்த்துக்கோங்க. புவியின் விடுபடு வேகம் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை எஸ்கேப் ஸ்பீடு த கேஸ் ஆஃப் த எர்த். அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைபேசி 900 mHz அந்த கொஸ்டின் பார்த்துங்க. மொபைல் ஃபோன் டவர் அந்த கொஸ்டின் புக்கில் இருக்கிற பார்த்துங்க, புக்கில் இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீஃபன் போல்ட்மேன் ஆல்ரெடி ஒரு தடவை கேட்டிருக்காங்க, இப்போ ஒரு தடவை நம்ம கேட்டிருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. சென்டர் ஆஃப் மாஸ், நிறை மையம் பார்த்துக்கோங்க. சீரலைவு மற்றும் சீரற்ற அலைவு இயக்கம் என்றால் என்ன? அது பார்த்துக்கோங்க. வாட் இஸ் மீன் பை பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன். அடுத்து மீட்சி பண்பின் ஹூக் விதி. ஹூக்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அதுக்கு மேக்ஸிமம் 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. பட் இந்த தடவை 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நிலைமம் வரையறுக்கும். இனட்டேரியா, டிஃபைன் இனட்டேரியா. இனட்டேரியா வச்சு ஒரு 5 மார்க் வரும். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அடுத்தது A மற்றும் B என்ற 2 ரயில் வண்டிகள் இணையான ரயில் பாதையில் ஒரே திசையில் கீழ் நோக்கி மணிக்கு 50 கிலோமீட்டர் என்ற திசை வேகத்தில் செல்கின்றன. ரயில் வண்டியில் சார்பு திசை வேகங்களை காண்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க கொஸ்டினை. ஐ திங்க் இதுக்கு ஒரு 3 மார்க்னு நினைக்கிறேன். அடுத்து எஸ், இப்போ 3 மார்க் வந்தாச்சு. ஏன் 2023 என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 2023 வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 2023 வந்து நான் தனியாகவே நான் வீடியோ போட்டுட்டேன். லாஸ்ட் இயர் கொஸ்டின் தான் நான் சேனலில் தான் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது 2019 to 2022 வரைக்கும். 2019, 2020, 2021 கோவிட்ல நடக்கல. 2023 ஒரு 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறதா இருந்தால் ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ லாஸ்ட் இயர் மட்டும் படித்தா பத்தாது. அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் அதை படிக்கணும்னா இதில் 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தர பப்ளிக் எக்ஸாம் வரும். ஸோ அதனால் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ நல்லா படிங்க. 3 மார்க் பாருங்க. 2019 என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. ஸோ வாட் இஸ் த டார்க்யூ ஆஃப் த ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸோடைய டார்க்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆதிப்புள்ளியை பொறுத்து டேஸ் என்ற புள்ளியில் செயல்படும் விசை டேஸினால் ஏற்படும் திருப்பு விசையை காண்க. அது வந்து பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நான் ஏன் டேஸ்ன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு இதே தான் கேட்கணும் இல்லை. 2i cap + 3j cap + 5k cap வந்து அவங்க i cap 1i cap + 4j cap + 7k cap அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், அது எப்படி எல்லாம் கேட்கலாம் பார்த்துக்கோங்க. அடுத்து உராய்வின் பல்வேறு வகைகளை கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அடுத்தது உராய்வை குறைப்பதற்கான வழிகள், அந்த few methods to reduce friction. அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து அதிக எடை மற்றும் குறைந்த எடை கொண்ட 2 பொருட்களுக்கு சமமான உந்தம் இருக்கும் பட்சத்தில் எந்த பொருளுக்கு அதிக இயக்க ஆற்றல் இருக்கும், ஏன்? அது வந்து பார்த்துக்கோங்க. ஹெவி பாடி அண்ட் லைட் பாடி ஹேஸ் சேம் மொமெண்டம், which one them has more kinetic energy and why. அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 9 kg நிறையும், அது 9 கிலோகிராம் நிறையும் 3 மீட்டர் ஆரமும் கொண்ட ஒரு வளையமானது. ஸோ அந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த ரிலேஷன் கினெட்டிக் எனர்ஜி ஆஃப் அ ரிங். அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது எடையின்மை என்றால் என்ன? தானே கீழே விழும் பொருட்களில் எடையின்மை பற்றி விளக்குக. வாட் டு யூ மீன் பை த டேர்ம் வெயிட்னஸ். அடுத்தது எக்ஸ்பிளைன் த ஸ்டேட் ஆஃப் வெயிட்னஸ் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. அது வந்து பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பாகுநிலை கொண்ட நீர்மம் வழியே செல்லும் கோணத்தின் முச்சு திசைவேகத்திற்கான சமன்பாட்டை காண்க. டெரைவ் an expression for the terminal velocity of a sphere falling through விஸ்கஸ் லிக்யூட். அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கழுத்தை ஒலிக்குது. ஸோ இது வந்து நல்லா பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். நான் ஸ்பீடாக தான் போகிறேன், பட் பிரச்சனை கிடையாது. நான் வாட்ஸ்அப்பில் இதுக்கான ஃபோட்டோஸ் இல்லை இந்த PDF நான் ஷேர் பண்ணுவேன். வாட்ஸ்அப்பில் லிங்க் ஷேர் பண்ணுவேன், இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க.
ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு இருந்து சொல்லுவா எனக்கு கழுத்து வலிக்குது. திடப்பொருளின் நீள் விரிவு பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் லீனியர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சாலிட். அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிட்ட இருந்து சொன்னால் எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. வாயுவின் இயக்கவியல் கொள்கையில் ஏதேனும் 6 கூறுக. பிரைட் டவுன் எனி 6 postulates ஆஃப் kinetic தியரி கேசஸ். அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஒரு சம்மு பாருங்க, 396 மீட்டர் செகண்ட். அது வந்து பார்த்துக்கோங்க. 2 waves of wave length 99 centimeter and 100 centimeter both traveling with the velocity of 396 are made an interface. Calculate the number of beats produced by them per second. அது வந்து பாருங்க. அடுத்து பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் அகைன் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஜூன் 2019 பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் 3 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஐ திங்க் ஒரு தடவை 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். அடுத்து சமதள சாலை ஒன்றில் இது ஒரு சம். அது வந்து பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஸ்பீடு விச் இஸ் கார் ரவுண்ட் கர்வ் 36 மீட்டர் ரேடியஸ். அது வந்து பார்த்துக்கோங்க. மீட்சி மற்றும் மீட்சியற்ற மோதலின் வேறுபாடுகளை கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஸோ அதை வந்து பாருங்க. துகள் ஒன்றின் நிலை வெக்டார்களின் நீளம் 1 மீட்டர். அந்த சம் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ சம் எல்லாமே உள்ளது எல்லாம் நீங்கள் பார்த்தா அதில் இம்பார்ட்டன்ட்னா நம்ம சொல்ல முடியாது. எந்த சம் வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால சம்மை நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய விருப்பம் எப்படி வேணாலும் கேட்கலாம் சம். பட் அந்த கொஸ்டின் ஆன்சர் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் என்னால் சொல்ல முடியும். ஸோ இதை நம்ம இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நிறைய தடவை ஹாஃப் அடிக்கெலாம் இம்பார்ட்டன்ட் போட்டிருப்பேன். அதில் இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். கெப்லரின் விதி, கெப்லர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கண்டிப்பாக இந்த தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது பார்த்துக்கங்க. நீர்மத்தின் பரப்பு இழுவிசை பாதிக்கும் காரணிகள் 3 எழுது. எக்ஸ்பிளைன் எனி 3 factors affecting surface tension of a liquid. ஸோ அடுத்தது சுதந்திர இயக்க கூறுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அடுத்ததுக்கான எக்ஸாம்பிளும் கேட்டிருக்காங்க. ஏன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மட்டும் கேட்டாங்கன்னா 2 மார்க்ல கேட்பாங்க. இங்கே வந்து அதுக்கான எக்ஸாம்பிளும் சேர்த்து ப்ளஸ் 1 மார்க் 3 மார்க்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒளி எதிரொலிப்பின் பயன்களை விரிவாக விளக்கவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எக்ஸ்பிளைன் 3 applications of reflection of sound wave. அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் 33 முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி அதை கூட விட்டுருங்க. அது அந்தளவுக்கு கேட்க வாய்ப்பு கம்மி. அந்த வருஷம் கேட்டிருக்காங்க. பட் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் கேட்டதில்லை, அதுக்கு முன்னாடி கேட்டதில்லை பெருசாக இந்த எக்ஸாம்லையுமே. ஸோ அதை விட்டுருங்க. ஸோ அண்ட் இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். இதோட பேலன்ஸ் பார்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வீடியோ இப்போதே முடிச்சுக்கிறேன். ஸோ பேலன்ஸ் பார்ட்டு குறிப்பாக 5 மார்க் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாமில் இது வரைக்கும் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்ட் 2 வீடியோவில். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க முடியும். ஸோ நான் பார்ட் 2ல வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் பார்ட் 2ல நான் 5 மார்க் அண்ட் பேலன்ஸ் உள்ள 3 மார்க் சொல்கிறேன். தேங்க்யூ.